பிடிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. அதில் என்ன பண்ணுறோன்னா, லாஸ்ட் டைம் இந்த பிவிக்குங்கிறது எல்லா எக்ஸாமுக்கும் முக்கியம் தான். அது ப்ரிலிம்ஸ்க்கும் முக்கியம் தான், மெயின்ஸ்க்கும் முக்கியம் தான். அதில் ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷுடைய பிவிக்யூ ஆஸ் பர் சிலபஸ் படி கிராமரு, ப்ரோஸு, போயம் எல்லாமே சிலபஸ் எடுத்து மேக்ஸிமம் இந்த 2-3 நாளில் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு பிடிஎஃப்பும் கீழே அட்டாச் பண்ணி விட்டுருந்தோம். அதில் சில டாபிக் நான் கொஞ்சம் எடுக்கலான்னு பார்க்கேன். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோமோஃபோன்ஸுங்கிற பார்க்கோம். ஒன்லி பிவிக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு 3 நாளில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக கிடச்சி வீடியோ போடுற மாதிரி போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் லாஸ்ட் டைம் பார்த்துட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் நமக்கு பிவிக்கு சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா இங்கிலீஷில் இப்போ நம்ம வந்து அதில் நமக்கு பார்க்கக்கூடியது என்னென்னா ஹோமோஃபோன்ஸ். இதான் நமக்கு வந்து சிலபஸில் வந்து ஹோமோஃபோன்ஸ் தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஹோமோஃபோன்ஸ் பார்க்கும்போதே நம்ம இதையும் பார்த்துக்கிறோம். ஹோமோகிராஃப்னு நம்ம பார்க்குறோம். ஹெட்ரோஃபோன்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். ஏன்னா அப்போ ஹோமோஃபோன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்னு என்ன கேட்டிங்கன்னா பொலிட்டிக்ஸ் சவுண்டு. ஏன்னா ஹோமோனா சேம்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோமோன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ சேம். இங்கேயும் ஹோமோங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரோன்னு டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். இப்போ ஹோமோஃபோன்ஸுங்கிறது வந்து சேம் சவுண்டு. ஏன்னா இப்போ இதனுடைய கீவேர்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுண்டு வந்து சேமாக இருக்கணும். ஏன்னா சேம் சவுண்டு ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஸ்பெல். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் டெலிஃபோனு. நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா டெலிஃபோன் வச்சுக்கிடுவோம். டெலிஃபோனு, டெலகிராம், டெலிவிஷன். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பாருங்கள் டெலின்னு வந்திருக்கும். அது மாதிரி தான் இங்கே ஹோமோன்னு வரும்போது சேம்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஃபோன்னா என்னென்னா பொலிட்டிக்ஸ் சவுண்டு. டெலினா தூரத்துலேருந்து சவுண்டை ரிசீவ் பண்ணுறீங்க, அதான் டெலிஃபோன். டெலகிராம்னா என்னது டைப் அடித்து வரப்போகுது உங்களுக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல டெலகிராம்னா என்ன அர்த்தம்னா அந்த வேர்டிங்ஸ் லெட்டர்ஸ்னு அர்த்தம். அப்போ தூரத்தில் உள்ளவங்க உங்களுக்கு தந்தி கொடுக்குறாங்க. அப்போ தந்திங்கிறது ஒரு லெட்டர்ஸ் வருது உங்களுக்கு. ஏன்னா ஒரு டெலகிராம் ஏன்னா அந்த வேர்ட்ஸ் வருதுன்னு அர்த்தம். டெலிவிஷனை தூரத்தில் உள்ளதை படம் பிடிச்சி காட்டுறது. அப்போ முன்னக்கூட்டி இருக்கக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா டெலிங்கிற வார்த்தை இருக்கும். பின்னாடி உள்ள வார்த்தையை தான் நம்ம பார்க்குறோம். ஃபோன்னா பொலிட்டிக்ஸு, கிராம்னா லெட்டர்ஸு, விஷன்னா என்னது பார்வை. அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் கேட்டால் ஹோமோஃபோன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வச்சு படித்தா தான் ஈஸியாக இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். டூ. அப்போ இது நமக்கு தெரியும். இக்கு, டூ மச் அதிகங்கிறது, இது 2ன்னு சொல்லி அர்த்தம். அப்போ ப்ரொனன்சியேஷன் கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த பொலிட்டிக்ஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன டூ. அப்போ வந்து சவுண்டு வந்து சேமாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஓ, இங்கே TOO, இங்கே TWO. இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பெல் இருக்குது. மீனிங்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த 3 தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஹோமோஃபோன்னா என்ன கேட்டிங்கன்னா நமக்கு கொஷின் எப்படி கேட்காங்க கேட்டிங்கன்னா சிம்பிளாக தான் கேட்டிருக்கேன். பிவிக்கில் பார்க்கும்போது அந்த சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது, ஸ்பெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல எது சூட் ஆகும் இதான் கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம பார்க்கலாம். நம்ம ஹோமோஃபோன்னா சவுண்டு ஒரே மாதிரி இருக்கணும். ஹோமோகிராஃப்னு என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து சேம் சவுண்டு. ஏன்னா பிறகு வந்து சேம் சவுண்டு, சேம் லெட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் மீனிங். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா நமக்கு வந்து கிரிக்கெட், பேட் இதெல்லாம் பாருங்கள். இப்போ கிரிக்கெட்டுங்கிறது நமக்கு தெரியும், ஒரு கேமுக்கு வரும். இன்னொரு கிரிக்கெட் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரிக்கெட்டுங்கிறது வந்து இந்த வெட்டுப்பூச்சிக்கு வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டுங்கிறது கிரிக்கெட் மட்டைக்கு வரும். அது மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வவ்வாலுக்கு வரும்.
அப்போ இந்த இடத்துல சவுண்டு சேமாக இருக்குது, ஏன்னா சேம் லெட்டர் தான் இருக்குது, ஆனால் மீனிங் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல கிராஃப்னு பார்க்கும்போது கிராஃப்னா லெட்டர்ஸ், டெலகிராம் அப்படிங்கம்னா லெட்டர் சேமாக இருக்கணும், மீனிங் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இது கோமோகிராஃப். இதே இது பார்த்தீங்கன்னா கெட்ரோகிராஃபு, என்ன கெட்ரோஃபோன்ஸ் அப்படிம்பாங்க, கெட்ரோனிம்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ கெட்ரோனா இதில் என்னென்னா டிஃப்ரெண்ட்னு சொல்லி அர்த்தம். கெட்ரோன்னு என்ன அர்த்தம், இது டிஃப்ரெண்ட் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் சவுண்டு. அங்கே ஹோமோன்னு ஒரு வார்த்தை இருக்கனால சேம் சவுண்டு. இங்கே என்ன கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் சவுண்டு. என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெல்லு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மீனிங். இந்த 3 இடத்துலையும் கவனிக்க வேண்டியது எதை கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா மீனிங் வந்து எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் தான். ஹோமோஃபோன்ஸ்னாலும் டிஃப்ரெண்ட் மீனிங் தான், ஹோமோகிராஃப்னாலும் டிஃப்ரெண்ட் மீனிங் தான், ஹெட்ரோஃபோன்ஸ்னாலும் என்னது டிஃப்ரெண்ட் மீனிங் தான். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லீடு, லெட்டு பாருங்க, டிஃப்ரெண்ட் சவுண்டு. இப்போ இது வந்து லீடுங்கோ, லீடர், டைரக்ஷனை ஷோ பண்ணுறவங்க, லீட் பண்ணுறவங்க, ஏன்னா அது லீடுங்கோ. இது நம்ம பென்சிலில் பயன்படுத்த லெட்டு அப்படிங்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லு சேமாக இருக்குது, ஏன்னா சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு இடத்துல லீடுங்கிறது லீடரை குறிக்கிற மாதிரி கொண்டு வரோம், லீட் பண்ணுற மாதிரி சொல்கிறோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காரியம் லெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். இது நமக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அப்போ நமக்கு 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு கொஸ்டின் கேட்குறது வந்து நமக்கு எது கேட்கான்னு கேட்டிங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ ஹோமோஃபோன்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பொனிட்டிக்ஸ் சவுண்டு சேமாக இருக்கணும், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஏன்னா ஸ்பெல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை தான் நம்ம இங்கே வந்து கொஷினாக பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமோஃபோன்ஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இனிமேல் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கோம். இதில் இதுன்னு பார்த்தீங்கன்னா தேர் லிவ்ட் எ மேன் ஹூ லவ் டு ரீட் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் டேஸ் போட்டு விட்ருக்காங்க. அப்போ வந்து தேர் லிவ்ட் எ மேன் ஹூ லவ்டு டு ரீட் அபவுட். அப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து நேசித்து வாசிக்கிறான். இப்போ எதை நேசித்து வாசிக்கிறான்னு பார்க்கும்போது இதில் என்ன கொடுக்கான்னா ஸ்டடி அப்படின்னு கேட்காங்க. அப்போ அந்த நேசித்து வாசிக்கிறான் மீனிங்கில் அதில் வராது. ஸ்டடி படிக்கிறது, எழுதுறது, ரீட் பண்ணுறதுங்க. அப்போ இந்த இடத்துல நைட்ஸுங்கிற ஒரு வார்த்தை வரைக்கும் ஆப்ஷன். நைட்ஸ்னு என்னென்னா மாவீரன். அப்போ மாவீரனுடைய கதையை, மாவீரனை பற்றி படிக்கிறத அவன் வந்து என்ன பண்ணுறான்னா நேசித்து இது பண்ணுறான். அப்போ ஆப்ஷன் இந்த இடத்துல என்ன வருதுன்னா டி. நெக்ஸ்ட்டு இது என்ன கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸு, த போலீஸ் ட்ரைடு டு டேஸ் இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஃப்ரம் த பூட்லெக்கர் ஹூ செல்ஸ் த டேஸ் லிக்கர். இப்போ இல்லை 2 டேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பூட்லெக்கர்னால் நமக்கு என்னன்னு தெரியணும். அப்போ பூட்லெக்கர்னா இல்லீகல் ஸ்மக்லர். ஸ்மக்லர்னாவே இல்லீகல் தான். இல்லீகலாக பார்த்தீங்கன்னா ஷூவில் மறைச்சி வைரத்தை கொண்டு வர்றது, கோல்டை கொண்டு வர்றது, இந்த பிறகு சாராயம் கடத்துறது, இந்த ரப்பரில் வச்சு சாராயம் கடத்துறது, அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறது புட்லக்கர் அப்படிம்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மீனிங் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக போலீஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க என்ன பண்ணால் வெளியே கொண்டு வர்றாங்க. அப்போ நமக்கு வந்து இல்லிசிட்டுங்கிறது வந்து சட்டத்திற்கு புறம்பான, அப்போ அது வராது. அப்போ வந்து அடுத்தாப்புல இல்லெஜிபிள், அதுவும் வராது. அப்போ வந்து எலிசிட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. எலிசிட்னா என்னதுன்னா வெளிக்கொண்டுறுதல். அப்போ வந்து போலீஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுறாங்க. போலீஸ் ட்ரை டு எலிசிட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பூட்லெக்கர் ஹூ செல்ஸ் த இல்லிசிட். ஏன்னா இல்லிசிட்னா என்ன பார்த்தோன்னா சட்டத்திற்கு புறம்பாக லிக்கரை விற்கிறத கொண்டு வர்றாங்க. அப்போ இதான் ரைட். இப்போ ஏன் மற்றையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ வந்து முதல் இடத்துல போலீஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வெளிக்கொண்டு வர்றாங்க. அவன் முதல் இடத்துல இல்லிசிட்னு கொடுத்துருக்கான், வராது. இல்லெஜிபிள்னு கொடுத்துருக்கான், வராது. எலிசிட்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எலிசிட்டேட்னா நமக்கு இந்த குரூப் 1 மெயின்ஸ்லாம் போடுவாங்க. எலிசிட்டேட் அப்படிம்பாங்க, அதாவது தெளிவுபடுத்துகன்னு அர்த்தம். அந்த கொஸ்டினை வந்து வித் எக்ஸாம்பிளோடு எழுதுங்கிறத தெளிவுபடுத்துக்கம்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் லூசினாவே என்ன அர்த்தம்னா லூனார்னு என்ன கேட்டிங்கன்னா அந்த வெளிச்சம் வர்றது, தெளிவுபடுத்துறதுக்கு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இதான் மீனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த செயின் தட் ஐ ப்ரெசன்டட் டு மை சிஸ்டர் வாஸ் நாட் மேட் ஆஃப் கோல்டு, இட் வாஸ் ஜஸ்ட்.
அப்போ வந்து நான் சிஸ்டருக்கு வந்து செயினை ப்ரெசென்ட் பண்ணுறேன், அது கோல்டால் ஆனதில்லை, அப்போ கோல்டுடைய சாயம் பூசப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு வந்து கில்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா கோல்டுடைய அந்த ஜருகியை பூசப்பட்டது கில்ட்டும்பாங்க. அப்போ அது ஒன்று கில்ட் இருக்குது, இங்கே ஒரு கில்ட் இருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷன் வராது, எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணி விட்டுறோம். அடுத்தாப்பில் ஒரு தங்க முலாம் பூசின செயின் வந்து கொடுத்துருக்கேன். இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் த சென்ஸ் ஆஃப் என்ன சென்ஸ் ஆஃப் கில்ட் வருமா கில்ட்டி வருமானு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணுறது இதை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். கில்ட்டி கில்ட்டின்னா என்னென்னா ஒரு அஜெக்டிவ். கில்ட்டுக்குள்ள ஒரு அஜெக்டிவ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா கில்ட்டு. அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் த சென்ஸ் ஆஃப். ஆஃபுக்கு அப்புறம் ஆஃபுக்கு அப்புறம் என்ன வரும்னா, ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னா கில்ட் வரும். அப்போ ஆஃப் கில்ட், அப்போ ஆஃப் ப்ரிப்போசிஷன். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்னென்னா கில்ட்டுங்கிறது தான் ஆப்ஷன். அப்போ எலிமினேட் பண்ணுங்க, 2 இதை எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ள கொஸ்டின் பாருங்கள். ஹோமோஃபோனில் த பொலிட்டிஷியன் ஸ்டேட் இன் எ லக்ஸரி சூட். ஏன்னா இது நீங்கள் ஈஸியாக போட்டுங்க. சூட் ரூம் அப்படிம்பாங்க, நம்ம சூட் ரூம் இருப்பாங்க. ஒரு பொலிட்டிஷியன் வந்து சூட் ரூமில் தான் தங்குவான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மீதி ஏன் வராது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஷூட்டுங்கிறது கோட் சூட் அப்படிம்பாம்ல, அந்த கோட் சூட் சொல்லலாம். ஒரு கோர்ட்டில் வந்து சூட் ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இந்த இதை ஃபைல் பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். இப்போ பொலிட்டிஷியன் ஸ்டேடுன்னு சொல்லிட்டான், தங்குறான்னு சொல்லிட்டான், அப்போ லக்ஸரி சூட் தான், இதான் கரெக்ட். இது என்னன்னு பார்க்கணும். பொலிட்டிஷியன் ஸ்டேட் இன் லக்ஸரி சூட், இது SUET. இது என்ன கேட்டிங்கன்னா கொழுப்பு, இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கொழுப்பு. அப்போ இந்த 2 வராத ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணி பழகிடணும். இந்த ஆன்சரோட டிக் அடித்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆன்சர் இல்லாமல் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு இது ஐ ஹாவ் மீ எ ஆஃப் அட்வைஸ். அப்போ வந்து ஐ ஹேட் இதில் என்ன ஆப்ஷன் கொடுக்காம பாருங்கள். ஐ ஹாவ் நோ பீஸ், டெசர்ட், பிரின்சிபல், ஸ்டேஷ்னரி. அப்போ வந்து ஐ ஹாவ் நோ பீஸ். இப்போ 2வது ஆப்ஷன் நமக்கு ஒன்றா பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படிம்பாங்க. பீஸ் ஆஃப் அட்வைஸ். அப்போ வந்து அட்வைஸ்ங்கிறது என்ன கேட்டால் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். அட்வைஸ்ங்கிறது நவுனு. இதில் அட்வைஸ் வந்ததுன்னு வச்சுருங்களேன், வெர்பாயிரும். அப்போ வந்து இப்போ ஐ ஹேட் நோ பீஸ், ஒரு இதே இல்லை, சமாதானமாகவே இல்லை. ஐ ஹாவ் மீ பீஸ் ஆஃப் அட்வைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த கலர் ஆஃப் யுவர் டேஸ் இஸ் த சேம் அஸ் தட் ஆஃப் த. அப்போ வந்து கலர் ஆஃப் யுவர் இஸ் த சேம் அஸ் தட் ஆஃப் த. அப்போ நமக்கு இந்த இடத்துல கேர் கலர் ஆஃப் யுவர் கேர் சேம் அஸ் தட் ஆஃப் த கேர். அப்போ நமக்கு வந்து ரேபிட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேபிட்னா முயலை விட முயல் ஒரு வகை தான் கேரு. இது என்ன கேட்டால் அதை விட காது பெருசாக இருக்கும், ஃபர் அப்படிம்பாங்க, முடி அதிகமாக இருக்கும். அப்போ வந்து உன் தலைமுடி மாதிரி தான் அந்த கேருடைய தலைமுடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு எதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எடுத்தோடனே ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கேர்னு ஆப்ஷனில் மட்டும் தான் இருக்குது, அதான் வரணும். மற்ற எதுவும் வராது, ஹியர் வராது, கேர் வராது, அப்படியே தூக்கி விட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துகளை பார்த்தீங்கன்னா கவுன்சில். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த மீனிங் வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து நமக்கு வந்து ஹோமோஃபோன்ஸ் நம்ம பார்த்தோம்னா சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்கும். அப்போ அந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா குயிட் அப்படிம்பாங்க, குயட் அப்படிம்பாங்க, அப்புறம் குயிட் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாரு, வச்சு சொன்னார். இந்த குயிட்டுங்கிற இடத்துல இல்லை, அப்போ வந்து வெளியே போயிட்டு, அப்போ வெளியே அப்படின்னு ஒரு மீனிங். இந்த இடத்துல ஈங்கிறது நடுவில் இருக்குது, அப்போ இந்த இடத்துல குயட்டாக இரு, அமைதியாக இரு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து கடைசியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, அப்போ இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு நேம் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்காங்க பார்த்தீங்களா. அப்போ கவுன்சிலிங்னா என்ன அர்த்தங்கன்னா கவுன்சிலிங்னா என்னது அட்வைஸ். அடுத்து கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிம்போம்ல, மன்றம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுங்கிறது மன்றம். அப்போ மன்றம்னு பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர்ஸு, ரேஸ் கோர்ஸ் அப்படிம்பாங்க. கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த ரூட்டு ரேஸ் கோர்ஸ் இருக்குது.
கோர்ஸு ஜாகிரபி டைமில் வரக்கூடியது, கரடு முரடான ரஃப்பாக இருக்கிறது. இப்போ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ வந்து இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா due திஸ் டேஷ் ஹேண்ட் ரைட்டிங் ஹீ இஸ் நாட் டேஷ் ஃபார் த போஸ்ட். அப்போ வந்து அவனுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து லெஜிபிளாக இல்லாதனால அவனுக்கு இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு வார்த்தை வரும்போது நமக்கு என்ன இருக்கும், நம்ம குரூப் 1 மெயின்ஸில் சொல்லுவோம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து லெஜிபிளாக இருக்கா அப்படிம்போம். ஏன்னா அப்போ வந்து இவனுக்கு வந்து நாட் இருக்குதுன்னு போஸ்டிங் கிடைக்கல. அப்போ வந்து இந்த இடத்துல என்னன்னா இல்லெஜிபிளாக இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் பின்னு போட்டு போயிடலாம். இதனால் மற்ற மீனிங்லாம் பார்த்துக்கணும். அப்போ ஹேண்ட் ரைட்டிங் வந்து லெஜிபிளாக இல்லை, வாசிக்கக்கூடியதாக இல்லை, புரியும்படி இல்லை. அதனால் என்ன ஆகலைன்னா எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் ஆக முடியலை, அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகலை. இப்போ இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையும் நீங்கள் பார்க்கணும். அடாப்டடு, இந்த இடத்தையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இது அடிக்கடி கேட்குறது தான். அடாப்டடு, அடாப்டு, அடாப்ட். அதாவது அடாப்ட்னா ஒரு புதிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஏன்னா சேஞ்ச் யுவர் பிஹேவியர், ஏன்னா அக்கார்டிங் டு த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. இப்போ சேஞ்சு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. இப்போ நம்ம ஒரு ஃபாரினுக்கு போனோம்னா அந்த ஃபாரினுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது. இப்போ நம்ம சவுத் இண்டியன் இருக்கோம், நார்த் இண்டியனுக்கு போகிறோம், அங்கே உள்ள சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிற போது அடாப்டட் ஏ வரும். ஏன்னா ஒரு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இதில் ஓ வரும். ஏன்னா ஓ ஆர்பனைஜை அடாப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கணும். இது ஏற்றுக்கொள்ளுதல், தத்தெடுத்தல். ஏன்னா ஆர்பனைஜ் ஓ வச்சுக்கிடுங்க, இல்லை ஏ வச்சுக்கிடுங்க. இந்த இடத்துல இ வருது. ஈங்கிறது என்னென்னா ஸ்கில், இ கவர்னன்ஸ்னு வச்சுக்கிடுங்க, திறமை. அப்போ 3 வார்த்தையும் பார்க்கணும். ஏ வந்துன்னா சேஞ்சு, இ வந்துன்னா ஸ்கில்லு, ஏன்னா இ கவர்னன்ஸ், ஓ வந்தால் ஏற்றுக்கொள்ளுதல். அந்த வார்த்தையை நம்ம பார்த்துட்டோன்னா இந்த இதில் ஆப்ஷன் போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு, my mother received the dash which was from the Bombay for her birthday. அப்போது ஏதோ ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா அனுப்பப்பட்டது. ஆனால் சென்டு அப்போ அதை வந்து ஒரு வெர்பு, அது வர பாஸ்டன்ஸ் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது இந்த இடத்துல சென்டு, இது சென்டுனா என்னது, பெர்ஃப்யூம், நறுமண பொருள். இப்போ நறுமண பொருளை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இது பாஸ்ட் டென்ஸு, இதுவும் வராது. ஏன்னா இதுவும் வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதான் வரப்போகுது. ரெண்டாவது, மதர் வாஸ் ரிசீவ்ட் த பெர்ஃப்யூம் விச் வாஸ் சென்ட், அனுப்பப்பட்டது, ஃப்ரம் த பாம்பே ஃபார்கட் பர்த், பாம்பேலேருந்து அனுப்பப்பட்டது. அப்போ ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும், பி. கொஸ்டின் எல்லாம் வாஸ்து சிம்பிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இட்ஸ் வெரி ஹார்ட் டு சே டு எ பர்சன் ஹூம் யூ டேஸ் வெரி வெல். அதாவது நோ சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, தெரிஞ்சவங்களாக இருக்கிறனால. தெரிஞ்சவங்களுக்கு நோ சொல்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்காங்க. அப்போ வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் டு சே, நோ சொல்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. யாருக்குன்னா அவங்க வந்து தெரிஞ்சால இருக்கிறனால. அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நோ என்ஓ தான் வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான், எதுவுமே வராது, முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு இடத்துல நோ இருக்குது, இன்னொரு இடத்துல நியூ இருக்குது, நோன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஏன் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குன்னா சென்டென்ஸே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஏன்னா நோ சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுனால. இப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு என்னங்கன்னா சி. அடுத்தது, த பாய் புட் ஷாம்பு இன் கிஸ். ஏன்னா அப்போ வந்து தலைமுடிக்கு தான் ஷாம்பு போட போகிறோம். ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம், முயலுடைய முடியுமே இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறது ஆப்ஷன் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைமுடிக்கு ஷாம்பு போடுறோம். அப்போ ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா கேர். ஏற்கனவே கேருங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சு டபுள் ஆப்ஷன் வச்சு வேறு பார்த்தோம். ஏன்னா இப்போ தலைமுடிக்கு ஷாம்பு பண்ணுறோம். இப்போ கேருங்கிறது என்னென்னா நம்ம பார்த்தோம்னா ரேபிட்டை விட காது பெருசாக இருக்கும், முடி அதிகமாக இருக்குது, கேர் அப்படிமோ. இது அவர் வராது, ஆப்ஷன் வராத டெலீட் பண்ணி விட்டுறணும். டெலீட் பண்ணி பழகினாவே உங்களுக்கு ஆப்ஷன் ஈஸியாக ஆன்சரை ஈஸியாக தூக்கிடலாம். வெஜிடேரியன் டோன்ட் ஈட். ஏன்னா எதை சாப்பிட மாட்டான்னா மாமிசத்தை சாப்பிட மாட்டான். அப்போ மாமிசங்கிறது நமக்கு தெரியும், மீட்டு. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், மீட் பண்ணுறது. அப்புறம் ஸ்பெல் மிஸ்டேக்கு, மெட்டு. மீட்டுக்கு ஃபாஸ்ட் டென்ஸ் தான் என்ன கேட்டிங்கன்னா மெட்டு. இப்போ ஆப்ஷனை இது பண்ணிடுங்க, எலிமினேட் பண்ணி பாருங்கள். எலிமினேஷன் தான் முக்கியமானது. அடுத்து, சைல்டு டேஸ் த டாய் அவுட் ஆஃப் ஆங்கர். பயங்கர சைல்டு கோபமாக இருக்கனால அந்த டாயை, அந்த பொம்மையை தூக்கி வீசுது.
அப்போ பொம்மையை தூக்கி வீசும்போது வீசுறதுக்கு தான் நம்ம வீசிட்டுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா த்ரூ அப்படிங்கிற போகிறோம். மற்ற வராது, த்ரீங்கிறது வராது, த்ரீ த டாக் அவுட்டு வராது, த்ரைஸ் மும்மடங்கிறது வராது, த்ரூனா வழியாக ப்ரிப்போசிஷன் அதுவும் வராது. இப்போ ஆப்ஷன் எடுத்து நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் இட் டேஸ் வி வில் ஸ்டே அட் ஹோம். ஏன்னா மழை பெஞ்சனால வீட்லேயே உட்காந்துக்கிட்டோம் அப்படிங்கிறோம். ஏன்னா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நடக்குது, மழை பெய்யுறது தான் ஃபஸ்ட் நடக்குது, அதனால் வீட்டில் உட்காந்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும், ரெண்டாவது வர்றது என்னென்னா ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கும். இப்போ வில் ஸ்டே ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது, இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. மற்ற வராது, ஏன் வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இந்த ரீஜன் அப்படிம்பாங்க, ஆட்சி, இது வராது, மீனிங் பார்த்துக்கணும். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த குதிரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின்ஸ் அப்படிம்பாங்க, இந்த மூக்கில் அந்த கயிறை போட்டு அந்த கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதும்பாங்க. இப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி ஹேரிட் டேஸ் ஆஃப் வாட்டர். அப்போ வந்து ஒரு வாட்டரை வந்து தூக்கிட்டு வராங்க, கேரி பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த வந்து இந்த இடத்துல என்ன வருதுன்னா பெயில்னு ஒரு வார்த்தை. அப்போ இந்த இடத்துல மீனிங் என்னென்னா பெயில்னா ஒரு வாளி, ஒரு இந்த மாதிரி ஒரு வாளி இருக்கும் பார்த்தீங்களா, அது கைப்பிடி வச்ச ஒரு வாளி. ஏன்னா ஒரு பக்கெட்னு மீனிங், பக்கெட் ஆஃப் வாட்டர். ஏன்னா பெயில்னு என்ன கேட்டிங்கன்னா பக்கெட் ஆஃப் வாட்டர். அப்போ வந்து ஒரு இது கொண்டு வர்றது. அப்போ அதான் ஆன்சர், பெயில் தான் ஆன்சர். ஹெயில்னு என்னென்னா வெல்கம். அப்போ ஆப்ஷன் தெரிஞ்சால் பண்ணும். பேல் கலர்பாங்க, பேல் எல்லோ அப்படிம்பாங்க, இது கலர், வெளிரிய கலர் அப்படிம்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரீ கேள். என்ன அப்போ ஆப்ஷன் வந்து அந்த பக்கெட்டுங்கிற மீனிங்கில் வருது, ஒரு கேரி பக்கெட்டில் இது கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் பிகின் டு see த பால். ஆடியன்ஸ் வந்து இது வந்து என்னென்னா அந்த பவுல்னால் என்ன கேட்டிங்கன்னா சவுட்டு, கத்துறது. இவங்க சீன்னு சொல்கிறான், அப்போ கேட்க தான் முடியும், கத்துறது வந்து கேட்கறது முடியும், சவுட் அப்படிங்க. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பவுல்னா கிண்ணம், ஏன்னா அதுவும் வர்றதுல இது ஸ்பெல் கரெக்ஷனு. பால், ஆடியன்ஸ் வந்து பிகின் டு see த பால், அந்த பாலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஆப்ஷன் வந்து சி. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஷாப்கீப்பர் டேஸ் த காம்னா என்னென்னா சீப்பு. அப்போ அந்த ஷாப்கீப்பர் கடைக்காரன்னு சொல்லிட்டாங்க, கடைக்காரனுடைய வேலை என்ன, பொருளை விற்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா செல்லு தான் வரும், மீதியெல்லாம் வராது. இந்த செல் என்னென்னா நம்ம செல் உறுப்பு சொல்லுவோம்ல, ஒரு ஸ்மால் பாடி, சோல்னா ஆன்மா. இது என்னென்னா நத்த ஓடு மீனுக்கு வரக்கூடியது. அப்போ எந்த இது பார்க்கணும், எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் அழகாக எடுத்துடலாம். அந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து we can elaborate the point into the dash trapped. ஒரு ட்ராப்ட் எழுதுறாங்க, அப்போ ட்ராப்ட் எழுதும்போது எலாபரேட் த பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டையும் போட்டு எழுதும்போது ஒரு ரஃப் ட்ராப்ட் ஒன்று போடுவாங்க. நார்மலாக ரஃப் ட்ராப்டை திரும்ப என்ன செய்வாங்கன்னா ஃபேர் ட்ராப்டாக மாற்றுவாங்க. அப்போ இந்த இடத்துல எது வரும், ரஃப்புங்கிறது என்னென்னா இதான் ரஃப்பு. இந்த ரஃப் என்னென்னா RUFFங்கிறது கரடு முரடான, இது க்ரஃப் வாய்ஸு. ஏன்னா இது ட்ரஃப். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கால்நடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, தொட்டியில் தண்ணி வைப்பாங்க, அதுக்கு பேர் என்னென்னா அந்த தண்ணி வைக்கக்கூடிய தொட்டிக்கு பேர் தான் ட்ராஃப். அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்தது இது ஜென்ரலாக கொடுத்துருக்கான், இந்த சன் ஏன்னா ரைசஸ் இன் த ஈஸ்ட். அப்போ வந்து இது யூனிவர்சல் ட்ரூத்து, அப்போ ப்ரெசன்டென்ஸில் போடுறாங்க. அப்போ ரைசஸ், அப்போ மீதியெல்லாம் ஏன் வராது, இது ரைஸு அரிசி, இது வந்து லைஸு பேன்கள் ப்ளூரல், இது வந்து மைஸு எலிகள். அப்போ இதெல்லாம் வராதுன்னு தட்டி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது ஹசான், கமலஹாசான்னு வச்சுக்கிடுவோம். லெஃப்ட் கோமட், ஏன்னா விடியற்காலையிலேயே கிளம்பி போயிட்டான்னு அர்த்தம். இந்த அட்டுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொஞ்ச நேரம் இருக்கிறது, அதாவது டஸ்க் டு டான் அப்படிம்பாங்க. டான் ஒரு பைக்கு கூட இருக்குது, ஏன்னா விடியற்காலை. டஸ்க்குன்னா அந்தி பொழுது அப்படிம்போம். அப்போ இந்த இடத்துல காலையிலேயே கிளம்பிட்டாங்க அப்படிங்கும். மற்ற இது ஏன் வராதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த டான் DARனா ஸ்டிச் பண்ணுறது, ஒரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணு, இது டன் நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டான் சொல்லி நார்த் இந்தியாலாம் பெரிய டான் அப்படிம்பாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் HODயே நம்ம என்ன சொல்லுவோம்னா டான் அப்படிம்பாங்க. அப்போ என்ன வருங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு வி ஷேட் அண்டர் த ஷேட் ஆஃப் த ட்ரீ. ஏதோ ஒரு ட்ரீயில் வந்து உட்கார போகிறோம். அப்போ எது ட்ரீ வருதுன்னு சொல்லி பார்க்குறோம்.
அப்போ ட்ரீன்னு பார்க்கும்போது ப்ரீச்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது ப்ரீச்னா என்ன அர்த்தம்னா அதை மீறிட்டான் அப்படிம்பாங்க. ப்ரீச் இது அப்படிம்பாங்க, மீறுவது அப்படிம்போம். அப்போ அது வராது. பீச்சுங்கிறது நம்ம கடற்கரை, இதுவும் அந்த பீச்சுங்கிறது கடற்கரை தான். அப்போ இதில் வந்து பீச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்கும், அதை தான் பீச் ட்ரீ அப்படிம்பாங்க. ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து பாலிட்டியில் படிச்சிருப்போம், சேச்சுரரி பாடி அப்படிம்போம். அப்போ சேச்சுரரி பாடினா அத்தாரிட்டி பை லா, சேச்சுரரி. அடுத்தது ஸ்டேஷ்னரி, இது அடிக்கடி குழப்பம், ஸ்டேஷ்னரி. அப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா, ஸ்டேஷ்னரியில் வருது பார்த்தீங்களா, வந்து பென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பெண்ணில் தான் வரும். அப்போ ஸ்டேஷ்னரி, இப்போ கடையில் பேனா பென்சில் வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த இது ஸ்டேஷ்னரி. அப்போ வந்து என்னென்னா இந்த இடத்துல ரைட்டிங் மெட்டீரியல். இந்த இடத்துல என்ன பார்க்கணும் கேட்டிங்கன்னா ஸ்டேஷன் நெறி அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன். இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்பாங்க. அப்போ வந்து திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஜங்ஷன் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஷன்னா என்னென்னா நாட் மூவிங், அதோடு நின்றுது. அப்போ ஸ்டேஷ்னரி, நாட் மூவிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேச்சுரரினா நம்ம அந்த சிலைகள், ஸ்டாச்சு கலெக்டிவ்லி. அப்போ ஆப்ஷன் கரெக்டாக ஞாபகம் வச்சுருங்க. இந்த இது அடிக்கடி குழப்பம், கரெக்டாக பார்த்துங்க, பெண்ணு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரியர், கோர்ட்டியர். அப்போ நமக்கு தெரியும் ஏன்னா கேரியர்னால் நம்ம கேரியர் ஜாப்பு வந்து ஜாப்புனா நமக்கு ஒரு வேலை, அதை எவ்வளோ நாள் நம்ம அந்த வேலை பார்க்கும், அது கேரியர், டூரேஷன் ஆஃப் த ஜாப். அடுத்து கொரியர், நமக்கு தெரியும் கொரியர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா டெலிவரி பாய். அப்போ வந்து கொரியர், எ பர்சன் ஹூ டெலிவர் மெசேஜஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரியர்னால் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு கேரியர் மாற்றுறது, டிரான்ஸ்மிட்டிங், ஒரு டிசீஸ் வந்து கேரியர் பண்ணுறது, யார்கிட்டருந்து கேரியர் ஆகுது. அடுத்து கோர்ட்டியர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசவையாளர், கோர்ட்டை அலங்கரிக்கக்கூடிய ஆள். அப்போ கோர்ட்டுக்குள்ளே யார் இருப்பா, கோர்ட்னா நீதிமன்றம் இல்லை, அரசவை. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா அட்டெண்டன்ட் அட் கோர்ட். நெக்ஸ்ட் த டேஸ் த்ரெட் வாஸ் த்ரோன் அவே. ஏன்னா தூக்கி வீசிட்டாங்க, த்ரோன் அவேனா வீசிட்டாங்க. அது என்னென்னா அந்த த்ரெட்டு நூல் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முடிச்சா இருக்குது. அப்போ நாட்டுன்னு அர்த்தம் முடிச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா நாட்டுன்னு வரும். மீதியெல்லாம் ஏன் வராதுன்னு பார்க்கணும். நாட்டினா குறும்புத்தனமான, அப்போ அது வராது. இது ஸ்பெல்லிங்கே கிடையாது, தப்பு. அப்போ நாட்டு, அப்போ வந்து அந்த நூல் வந்து ரொம்ப முடிச்சா இருக்கனால தூக்கி தூர வீசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாட்டி. நெக்ஸ்ட்டு த டீச்சர் ஹாவ் டேஷ் டு த ஸ்டூடெண்ட். டீச்சரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணாலும் அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்போ கவுன்சில். அப்போ இதெல்லாம் ஏன் வராது, இதெல்லாம் அப்போ பொறுத்துக்களை கேட்டது இப்போ இண்டிபெண்ட்டாக கேட்குறான். இதுதான் இந்த பிவிக்குடைய பேட்டர்ன். பிவிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீம் மாறாது, ஆனால் அது திரும்ப பார்த்துட்டே இருக்கணும். அப்போ கவுன்சிலுங்கிறது நம்ம பார்த்தோம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு பார்த்தோம், மன்றம். கவுன்சிலர்னால் நமக்கு தெரியும் வார்டு கவுன்சிலரு. கவுன்சில்னால் என்ன கேட்டிங்கன்னா அதில் வெறுப்பாக வரக்கூடியது, ஏன்னா இது மீனிங்லெஸ். சாரி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கலை ஃபார்மர், ஃப்ளவர், ஃபார்மர். அப்போ ஃபார்மர் லேட்டர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா முதல்ல சொல்லக்கூடியதை ஃபார்மர்மோ, ரெண்டாவது சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை லேட்டர் அப்படிம்போம். அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம பண்ணோம், ஃபஸ்ட்டு மென்ஷன் ஃபார்மர். இந்த இடத்துல FO. ஃப்ளவருங்கிறது என்ன, பார்ட் ஆஃப் பிளான்ட்டு, ஒரு தாவரத்தினுடைய ஒரு பார்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக இருக்குது, இன்ஃபார்மலாக இருக்குது அப்படிம்போம். ஃபார்மல்னால் ஆர்கனைஸ்டாக இருக்குது, இன்ஃபார்மல்னால் ஆர்கனைஸ்டாக இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது ஃபார்மர், விவசாயி. இப்போ ஆப்ஷன் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம படிச்சிருப்போம், இந்த வரி சிஸ்டத்தில் பார்த்துருப்போம், ரைத் வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், ஏன்னா ஜமீன்தார் சிஸ்டம். அப்போ இல்லை ரயத்துங்கிறது விவசாயம் குறிக்கும். அப்போ விவசாயிங்கிறது எங்கே இருக்குது, ஃபார்மர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டு, ஏன்னா ரிச்சுவல்ஸ் அப்படிம்பாங்க. ரிச்சுவல்ஸ்னால் என்னென்னா மத சார்ந்த இது ரிச்சுவல்ஸ், ரிலிஜியஸ் செரிமானி. அடுத்து ரேட்னா நமக்கு தெரியும் அமௌண்ட்டு. அப்புறம் ரயாட்டு, நம்ம அடிக்கடி பார்ப்போம், கிளர்ச்சி, ஏன்னா மலைவாழ் மக்களுடைய கிளர்ச்சி அப்படிம்போம். அப்போ அப்ரோர், கிளர்ச்சி. நெக்ஸ்ட்டு a good human being should be dash in his approach. ஹியூமனி, மனிதாபிமான. இதான் ஆன்சர். மற்றது ஏன் வரலன்னு சொல்லி பார்க்கணும்.
ஏன்னா இப்போ வந்து ஒரு மனிதனை சொல்கிறது வந்து ஹியூமன், அப்போ வராது. இது மனிதாபிமானங்கிற வரும், இது ஸ்பெல் கரெக்ஷன், இது ஹியூமர் நகைச்சுவை, இப்போ அதுவும் நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு டிசன், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மேக்ஸில். அசெண்டிங் ஆர்டரில் ஏறு முகத்தில் எழுதுறது, இறங்கு முகத்தில் எழுதுறது. இப்போ டிசெண்டிங்னா எடுத்தோம்னா டவுன்வேர்டு. அடுத்து டீசெண்டாக இருக்கிறது. டீசெண்டாக இருக்கிறதுனா ரெஸ்பெக்டபுளாக இருக்கிறது. ஏன்னா டிசைடு சீட்டிங் பண்ணுன்னு அர்த்தம். டிசைடு சீட்டிங், ஏமாத்து. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்சென்ட்னு என்ன கேட்டிங்கன்னா அதை டிஸ்அக்ரி பண்ணுறது. இப்போ நம்ம பண்ணுவோம் கன்சென்ட்னு கேள்விப்பட்டிருப்போம், அதுமாதிரி டிஸ்சென்ட். கன்சென்ட்னா அக்ரி பண்ணுறது, டிஸ்சென்ட்னு என்னென்னா டிஸ்அக்ரி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இன்ஜீனியஸ், நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஜீனியஸாக இருக்கான் அப்படிம்போம். ஏன்னா அப்போ வந்து இன்ஜீனியஸ், கிளவர். அடுத்து இக்னீசியஸ், ராக்கில் பார்த்தீங்கன்னா இக்னீசியஸ் ராக்கு, மெட்டாமார்பி ராக்கு, செடிமெண்ட்ரி ராக்கு அப்படிம்போம். இல்லை இக்னீசியஸ் ராக்குனா தீப்பாறைகள் அப்படிம்போம். அப்போ எரிமலை வெடித்து அந்த லாவாலேருந்து வரக்கூடிய மேக்மாவை தான் சொல்லுவாங்க, அதுதான் கொடுக்குறாங்க தீப்பாறை, மேக்மா. இன்க்ளோரியஸ், இந்த குளோரியஸ்ங்கிற வார்த்தை பார்த்துருப்போம், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிம்பாங்க, க்ளோரி டு காட் அப்படிம்பாங்க. இங்கே என்னென்னா முன்னாடி இன்னுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ இன்க்ளோரியஸ்னால் நாட் ஃபேமஸ், அதில் புகழ், எல்லா புகழுங்கிறது இது. இன்க்ளோரியஸ் நாட் ஃபேமஸ். அடுத்தது இன்ஜெனஸ், கள்ளங்கபடமற்ற, ஃப்ராங்கு அண்ட் இன்னோசன்ட், கள்ளங்கபடமற்று இருக்கக்கூடியது. அடுத்தது பிரேக். ஏன்னா பிரேக்குன்னா நம்ம பார்த்துருப்போம், பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க. ஏற்கனவே ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும், அதை நிப்பாட்டிட்டு டப்புன்னு இன்னொன்று வந்து நிப்பாட்டுறது. இப்போ பிரேக்கிங் நியூஸ் போடுற மாதிரி, பிரேக்குனா உடைக்கிறது, அந்த மாதிரி இது நிப்பாட்டி போடுறது. அப்போ இந்த இடத்துல பிரேக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஒரு செப்பரேட் பீஸ். அதாவது செப்பரேட் பீஸ்னால் ஏற்கனவே ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, அதை நிப்பாட்டிட்டு இன்னொரு இதை தூக்கி உள்ள தூக்கி போடுறது, செப்பரேட்டாக போடுறது பிரேக். அல்லது ஒரு பிரேக் பெரிய பாறையை உடச்சி சின்ன சின்ன துண்டாக மாற்றுறது, செப்பரேட்டாக கொண்டு வருது. ப்ரூக்கு ஜாகிரபி டேர்ம்ஸ். ஜாகிரபி டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா சிற்றோடைகளை சொல்லுவாங்க. இப்போ ஸ்மால் ஸ்ட்ரீம், சிற்றோடைகள். பிரேக்கு இது வந்து நம்ம ஸ்பீட் பிரேக் மாதிரி, ஸ்பீட் பிரேக். ஸ்பீட் பிரேக்குங்கிறது ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ வந்து ரீடார்டிங், டிவைஸ் ஃபார் த ரீடார்டிங், பின்னடைவு பண்ணுறது. பிரிக்கு, செங்கல். செங்கல் வந்து என்னது, சுட்ட செங்கல். ஏன்னா அதான் பேக்டு கிளே. நெக்ஸ்ட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு டேஸ் மார்க். ஏன்னா அப்போ எனக்கு வந்து மார்க்கை இழக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. அப்போ வந்து இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா லூஸ் தான் வரும். அப்போ லூஸுங்கிறது இழத்தல்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஏன் வராது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கிடணும். இது வந்து லூஸில் விடுறது, ஃப்ரீ. ஒரு கயிறை நல்லா இழுத்து பிடிச்சிருக்கோம், அதை லூஸில் விடுறோன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வரக்கூடிய லூஸ். இது வந்து லாஸ்னால் தொலைத்தல். இது வந்து லூஸு, பேனு. அப்போ பேனுங்கிறத வந்து ப்ளூரலில் பார்த்தோம், லைஸுன்னு. இது வந்து லூஸு. நெக்ஸ்ட்டு he does many point in favor of this case. அப்போ அந்த கேஸில் நிறைய பாயிண்ட் வந்து இதுக்கு ஃபேவராக ஒரு பாயிண்ட்டை வந்து காட்டுறாங்க. அப்போ காட்டும்போது இது முக்கியமான வார்த்தை, அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. he does many point in favor of the case. இந்த கேஸுக்கு நிறைய பாயிண்ட்டை எவிடன்ஸாக காட்டுறாங்க. அதுக்கு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டு, கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை காட்டுவாங்க. சைட்டடுன்னு சொல்லுவாங்க, மேற்கோள் காட்டுதல். இது முக்கியமான வார்த்தை. இது வந்து நீங்கள் மெயின்ஸ்லேயே எழுதுவீங்க, சைட்டடுன்னு போட்டு, மேற்கோள் காட்டுதல், அபிஷியலி மென்ஷன். இது சைட்டடுங்கிறது நமக்கு வந்து பார்க்குறது, இது வராது. இந்த சைட்டுங்கிறது இன்ஜினியர் சைட், இந்த பில்டப் பண்ணக்கூடிய சைட்டு. ஏன்னா இது மீனிங்லெஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா த பாய் வாஸ் ஹர்ட் இன் த டியூவல். ஏன்னா அவனுக்கு அந்த பாய்க்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. எதனால் காயம் ஏற்பட்டுனா டுவல்ங்கிறது வராது, ஃபைட்டு. இதுதான் மீனிங், ஃபைட் பண்ணனால காயம் ஏற்பட்டிருக்கு. இது என்னென்னா 2L, வலியால் சத்தம் போடுறது, கூக்குரல் இடுதல், இதுவும் வராது. இப்போ டயலுங்கிறது நம்ம ஃபோனில், டெலிஃபோனில் டயல் பண்ணுற மாதிரி, அதுவும் வராது. அடுத்து ஹீ ஸ்டேட் இன் அண்ட் இன்னும் என்னென்னா ஸ்மால் ஹோட்டல். நீங்கள் இப்போ 4 வயசில் போகும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஹோட்டல் இருக்கும், ரெசிடென்ஸு சாப்பாட்டோடு வச்சுருப்பாங்க.
மற்ற வராது. கின்னு இன்னு எல்லாம் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். ஹிஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ், ஏன்னா அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும்? ஒன்று அப்போதையே பார்த்தோம் லெஜிபிளாக இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்குன்னா இல்லெஜிபிளாக இருக்கும். ஒன்று புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இருக்கும், இல்லைன்னா புரியாத லெவலில் இருக்கும். அப்போ இதில் இந்த 2 வார்த்தை தான் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்போ எலிஜிபிள்ங்கிற வார்த்தை வராது, எலிஜிபிள்ங்கிற வார்த்தை வராது, இதில் ஸ்பெல் கரெக்ஷன் என்ன, அப்போ இதுவும் வராது. அப்போ இது ஒன்று தான் இது வர்றது. அப்போ ஹேண்ட் ரைட்டிங் இஸ் அலங்கோலமாக இருக்குங்க. இப்போ எது வராதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ காந்திஜி பவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு டேஸ் இன் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் அதை அந்த பார்த்தோம்ல, இப்போ இங்கிலாந்தில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அப்போ சேஞ்சுங்கிறது அடாப்ட். இதுதான் இது ஏற்றுக்கொள்ளுதல். நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. அதான் அடாப்டட். இது அடாப்ட் வந்திருக்கு. ஈனா ஸ்கில்லு, கவர்னன்ஸ்னு சொல்லி நான் வச்சேன். அப்போ இந்த வார்த்தைகளை நல்லா திரும்ப பார்க்கணும். அடுத்து சிக்ஸ், இந்த பறவையுடைய குஞ்சு சொல்லுவாங்க, ஏன்னா குஞ்சு. சிக்குன்னா பேபி பேர்டு. அடுத்து செக்குன்னா என்னங்கன்னா டு எக்ஸாமின் பண்ணுறது. செக்கு நம்ம கொடுப்போம்ல, பேமெண்ட் கொடுப்போம்ல, ஆர்டர் டு பே மணி. சக்குன்னா ரிஜெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு, தேர் வாஸ் எ டேஷ் ஃபயர் ஆஃப்டர் எ லாங் ஃபைட். இப்போ நமக்கு போதில்ல, இஸ்ரேல் பிரச்சனை போய்ட்டுருக்கு, இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை போய்ட்டுருக்குது, ரஷ்யா உக்ரைன் வார் போகுது, அவங்க ரொம்ப நாள் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் பண்ணுவாங்க. அது சீஸ் ஃபயர் அப்படிம்பாங்க. இது நம்ம பேப்பரில் அடிக்கடி பார்ப்போம். சீஸ் ஃபயர்னால் போர் நிறுத்தம், இதுதான் வரும், மற்ற எல்லாம் வராது. இது சீஸ் பண்ணுறது. ஒரு 2 வீலர் 4 வீலரை பார்த்தீங்கன்னா லோன் வாங்கிட்டு கெட்டாமல் இருந்தால் சீஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சீஸ் பார்க்குறது, இது கடல். அப்போ இதான் வரும்னு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு, பீஸு பெயிலு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பெயிலு இதெல்லாம் பார்த்த இதான். பீஸ்னால் பீஸாக இருக்கிறது. ஏன்னா அப்போ பீஸாக இருக்கும்போது போர்ஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு போர்ஷன். அடுத்து பீஸ்னால் ஹாமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. பெயில்னால் பார்த்தோம் ஒரு பக்கெட், ஒரு சிலிண்டர் லெவலில் உள்ள நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு வால்யூம், ஒரு பக்கெட், கைப்பிடி உள்ள பக்கெட். அப்போ ஒரு பக்கெட். பெயில் கலர், ஏன்னா பெயில் எல்லோ, பெயில் பிங்க் அப்படிம்பாங்க. அடுத்தது, ஐ பெய்டு த டேஸ் டு கோ டு த டேஸ். அப்போ பெய்டு, நான் பணம் பே பண்ண போகிறேன், ஒரு டு கோ டு த டேஸ் அப்படிங்கும். அப்போ நம்ம பணம் பே பண்ணணும். அப்போ ஃபேருங்கிற ஒரு வார்த்தை தான் வரணும். ஃபேர்னா என்ன அர்த்தம்? ஒரு டாக்ஸியில் போகிறேன், 2 வீலரில் போகிறேன்னா ஃபேர் பண்ணுறது. அப்போ இது வரலாம், இது வராது. அப்போ இந்த 2ல் எதுன்னு சொல்லி அடுத்து பார்க்குறோம். இதில் ஃபேர்னு இருக்குது, இதில் ஃபியர்னு இருக்குது. அப்போ ஃபியருங்கிறது வராது. ஃபேர்னால் ஃபன் ஃபேர்னு வச்சுக்கிடுவோம். ஒரு கேளிக்கை விடுதிக்காக நான் போகிறேன், ஃபன் ஃபேருக்கு போகிறேன். அப்போ இதுதான் என்னது வரும். அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே ரிப்பீட்டு. கவுன்சில்னால் அட்வைஸு, கவுன்சில்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, கோர்ஸ்னால் ரேஸ் கோர்ஸு கோர்ஸ்னால் ரஃப்பு. ஏற்கனவே ரிப்பீட் நிறைய எடுத்து விட்ருக்கு, இருந்தாலும் வந்திருக்கு ரிப்பீட்டு. அடுத்தது, த தீஃப் ஒரு திருட ப்ரோக் ஓப்பன் த டேஸ் அல்மீரா டு டேஸ் த ஜொல். அப்போ திருடுறான், ஜொல்லை திருடுறான். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா ஸ்டீல் வரும். இப்போ இதான் ஆப்ஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல என்னன்னா அல்மீரா ஸ்டீலில் இருக்குது. ஸ்டீல், இரும்பு அல்மீராவை அவன் என்ன செய்றான், திருடுறான். மற்ற எல்லாம் வராது, பார்த்தோன்னே போட்டுடலாம். இந்த லோனுங்கிறது தனிமை. இந்த லோனுங்க எல்ஓஎன்னுங்கிறதுக்கு கடன் கொடுக்குறது. பியர்னா தாங்குதல். பேர்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த பேர் பாடி அப்படிம்பாங்க, மூடப்படாத பாடி அப்படிம்பாங்க. ரோல். இந்த பேலஸ் வாஸ், ஏன்னா இந்த பேலஸ்னால் என்ன இருக்கும், பெரிய அரண்மனை, ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். அப்போ ஸ்பேசியஸுங்கிறது இதில் ஸ்பெல் கரெக்ஷன், இதுதான் ஸ்பேசியஸ். ஸ்பீசிஸ்னால் உயிரினங்கள், இது வராது. ஸ்பேஸுங்கிறது வராது. நெக்ஸ்ட்டு, இது ஏற்கனவே பார்த்த இதுதான். அடுத்தது ரீபார்ட்டி அப்படிம்பாங்க. ரீபார்ட்டின்னா என்ன அர்த்தம்னா குயிக் கான்வர்சேஷன், உடனுக்குடன் பதில் சொல்கிறது. ஏன்னா அப்போ ரெடி அண்டு விட்டி ரீடாட். விட்டினா கிளவர்னு அர்த்தம், வேகமாக ஆன்சர் சொல்லக்கூடியது. ரீபார்ட்டிம்பாங்க. குயிக் கான்வர்சேஷன், ஒரு குயிஸ் ப்ரோக்ராமில் வேகமாக ஆன்சர் சொல்கிறது. அடுத்தது எட்ஸெட்ரா, நம்ம எக்ஸெட்ரா அப்படிம்போம்.
அப்போ அண்ட் த ரெஸ்ட் மீதி எல்லாம் சேர்ந்தது. லத்தி எல்லாருக்கும் தெரியும், ஹெவி ஸ்டிக்கு. போனாஃபைடு ஜெனூன் சர்டிஃபிகேட். அடுத்தது ஹி வாண்ட் டு டேஸ் எ ஃப்ளாட், டேஸ் செல்லிங் இஸ் கவுஸ். அப்போ ஒரு ஃப்ளாட்டை வாங்க போகிறான், அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், வாங்க போகிறான், பை போடணும். அப்படி போட்டாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான், மீதி எல்லாம் வராது. அப்புறம் ஒரு ஃப்ளாட்டை வாங்க போகிறான், பை செல்லிங் ஹிஸ் ஹவுஸ், அவன் ஹவுஸை விற்றதன் மூலம் ஒரு ஃப்ளாட்டை வாங்க போகிறான். நெக்ஸ்ட்டு டூ திஸ் டேஸ் ஹேண்ட் ரைட்டிங் ஹீ இஸ் நாட் ஃபார் த போஸ்ட். இது ஏற்கனவே வந்தே தான். ஏன்னா இல்லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங் வந்து இல்லெஜிபிளாக இருக்குது, வாசிக்க முடியாத அளவுக்கு இருக்குது, அதனால் அவனை செலக்ட் பண்ணல. அடுத்தது இது வந்தே தான். இப்போ ஓரளவு பார்த்துருக்கோம். இது எதுக்காண்டி பார்த்துருக்கோம்னா, மெயினாக அந்த பிடிஎஃப்ல கீழே அட்டாச் பண்ணிடுவோம். அட்டாச் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் போடுவாங்க. இந்த வாரத்துக்குள்ள ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எல்லா இதுவுமே இன்ஸ்டால் போட்டு விட்ருவாங்க. சும்மா லைட்டாக பார்த்துக்கணும் எப்படி கேட்டிருக்காங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது, அதான் மெயின். இந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமில் 2 விஷயம் தான் மெயினான பாயிண்ட். ஒன்று என்னென்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது, தெரிஞ்ச கொஸ்டின் தப்பாக போட்டுறக்கூடாது. இன்னொன்று வந்து 200 கொஸ்டின் 2 ரவுண்ட் அடிச்சிடணும். ஏன்னா கடைசியில் ஒரு 10 கொஸ்டின் போடாமல் முட்டைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாலும் அன்ஃபிட் ஆயிரும். அதனால் நல்லா பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எல்லா வீடியோவும் போட்டுருவோம்.